வணக்கம். இந்த காணொளி உங்கள் திரையில் வந்திருந்தால், உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிறிய ஆசுவாசமும் தெளிவும் தேவைப்படும் தருணத்தில் நீங்கள் இருக்கக்கூடும். உங்களைச் சுற்றியுள்ள நேர்மறை ஆற்றலை உணரவும், இந்த அகப்பயணத்தில் இணைந்து கொள்ளவும் இந்த பதிவை லைக் செய்து, நான் தயாராக இருக்கிறேன் என்று கமெண்டில் பதிவிடுங்கள். இப்போது ஆழமாக மூச்சை இழுத்துவிட்டு, இந்த வார்த்தைகளை முழுமையாக உள்வாங்குங்கள். முடிவில்லாத இந்த பரந்த வெளியை சற்று கற்பனை செய்து பாருங்கள். கோடிக்கணக்கான நட்சத்திரங்களும் கணக்கிலடங்கா கோள்களும் இயங்கிக் கொண்டிருக்கும் இந்த மாபெரும் அமைப்பில் உங்கள் இருப்பு ஒரு தற்செயலான நிகழ்வு அல்ல. அது பல ஆயிரம் ஆண்டுகால பரிணாமத்தின் மாபெரும் இயற்கையின் ஒரு அற்புதமான உருவாக்கம். சில நேரங்களில் நீங்கள் தனித்து விடப்பட்டதாகவோ, உங்கள் கடின உழைப்பிற்கும் முயற்சிகளுக்கும் எவ்வித பலனும் கிடைக்கவில்லை என்ற சோர்வோ உங்களைச் சூழ்ந்திருக்கலாம். வாழ்க்கை உங்களை எங்கே கொண்டு செல்கிறது, ஏன் இவ்வளவு சோதனைகள் என்ற குழப்பம் உங்கள் மனதை ஆக்கிரமித்திருக்கலாம். ஆனால் சற்று அமைதியாக பின்னோக்கி பார்த்தால், நீங்கள் கடந்து வந்த ஒவ்வொரு வலியும், ஒவ்வொரு சவாலும், ஒவ்வொரு வீழ்ச்சியும் உங்களை மேலும் வலிமையானவராக, விவேகமானவராக செதுக்கியிருக்கிறது என்பதை உங்களால் உணர முடியும். உங்கள் உள்ளே ஓடிக்கொண்டிருக்கும் மூச்சுக்காற்றும், உங்கள் நரம்புகளில் துடிக்கும் உயிர் சக்தியும் இந்த மாபெரும் இயற்கையின் ஒரு அங்கமே. உங்களைச் சுற்றி நடக்கும் மாற்றங்களை ஒரு அமைதியான பார்வையாளராக வேடிக்கை பார்க்க பழகுங்கள். உங்களுக்கு வெளியே நடக்கும் எந்த ஒரு விஷயமும், மற்றவர்களின் விமர்சனங்களும் உங்கள் உள் அமைதியை சீர்குலைக்கக் கூடாது என்பதில் உறுதியாக இருங்கள். நீங்கள் தேடும் அனைத்து பதில்களும் வெளியுலகில் இல்லை, அவை உங்கள் மனதின் ஆழத்தில் ஒரு அமைதியான குளத்தின் அடிவாரத்தில் இருப்பதைப் போல உறங்கிக் கொண்டிருக்கின்றன. அந்த அமைதியை கண்டறிய முதலில் நீங்கள் உங்களை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் நிறைகள், குறைகள், நீங்கள் செய்த தவறுகள், நீங்கள் சந்தித்த ஏமாற்றங்கள் அனைத்தையும் தாண்டி உங்களை நீங்கள் ஆழமாக நேசிக்கத் தொடங்க வேண்டும். உங்களை நீங்கள் நேசிக்கும் அந்த முதல் நொடியில்தான் உங்களைச் சுற்றியுள்ள தடைகள் மெல்ல மெல்ல விலகத் தொடங்கும். இயற்கையை கவனியுங்கள். ஒரு மரம் தனது இலைகளை உதிர்க்கும் போது அது கவலைப்படுவதில்லை, ஏனென்றால் வசந்த காலம் வரும்பொழுது புதிய இலைகள் துளிர்க்கும் என்ற ஆழமான நியதி அதற்குத் தெரியும். அதேபோலத்தான் உங்கள் வாழ்க்கையிலும் சில விஷயங்கள் உங்களை விட்டு விலகிப் போயிருக்கலாம். சில மனிதர்கள் உங்களை விட்டு பிரிந்திருக்கலாம். சில அருமையான வாய்ப்புகள் நழுவிப் போயிருக்கலாம். அவை அனைத்தும் உங்களை ஒரு புதிய, சிறந்த தொடக்கத்திற்கு தயார்படுத்தும் நிகழ்வுகளே தவிர, அதுவே உங்கள் வாழ்க்கையின் முடிவு அல்ல. உங்கள் கடந்த காலத்தின் கசப்பான சுமைகளை உங்கள் தோள்களிலிருந்து இறக்கி வையுங்கள். நேற்று நடந்த வலிகளையும், நாளை என்ன நடக்கும் என்ற தேவையற்ற அச்சத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு, இந்த நொடியில், நிகழ்காலத்தில் முழுமையாக வாழப் பழகுங்கள். நீங்கள் இப்போது எடுக்கும் ஒவ்வொரு சிறு முடிவும், நீங்கள் சிந்திக்கும் ஒவ்வொரு நேர்மறையான எண்ணமும் உங்களின் நாளைய யதார்த்தத்தை உருவாக்கும் விதைகளாக அமைகின்றன. உங்கள் மனதின் ஆழப்பரிய சக்தியை நீங்கள் முழுமையாக புரிந்து கொள்ளும் பொழுது, எந்த ஒரு கடினமான சூழ்நிலையையும் எதிர்கொள்ளும் தைரியம் உங்களுக்கு தானாகவே வந்துவிடும். இந்த விழிப்புணர்வு பயணம் சற்றே சவாலானதாக தோன்றினாலும் நீங்கள் தனியாக இல்லை. இந்த மாபெரும் இருப்பின் ஒரு சிறு துளியாக, அதே சமயம் அதன் முழுமையான பிரதிபலிப்பாக நீங்கள் உங்களை உணரத் தொடங்கும் போது, உங்களுக்குள் மறைந்திருக்கும் எண்ணற்ற சாத்தியக்கூறுகள் மெல்ல மெல்ல விழிப்படையத் தொடங்கும். இதுவரை உங்கள் மனதிற்குள் நடந்த போராட்டங்கள் அனைத்தும் வீணானவை அல்ல என்பதை நீங்கள் மிகத் தெளிவாக புரிந்து கொள்வீர்கள். இருள் சூழ்ந்த நள்ளிரவுக்குப் பிறகுதான் பிரகாசமான விடியல் பிறக்கிறது என்பதைப் போல, நீங்கள் சந்தித்த ஒவ்வொரு துன்பமும் உங்களின் உள் ஒளியை மேலும் பிரகாசமாக எரியச் செய்வதற்கான தூண்டுதல்களே ஆகும். உங்களை விமர்சித்தவர்கள், உங்கள் திறமையை சந்தேகிக்க நினைத்தவர்கள் அனைவரின் எண்ணங்களையும் கடந்து ஒரு மாபெரும் ஆற்றலாக நீங்கள் உருவெடுக்கும் நேரம் இது. பிறருடைய அளவுகோல்களைக் கொண்டு உங்களை நீங்களே எடை போடுவதை இனிமேல் முற்றிலுமாக நிறுத்திவிடுங்கள். ஒவ்வொரு மனிதரும் ஒரு தனித்துவமான பயணத்தை மேற்கொள்கிறார்கள். ஒருவருடைய பாதை பூக்களால் நிரம்பியிருக்கலாம், மற்றொருவருடைய பாதை கரடு முரடான கற்களால் நிறைந்திருக்கலாம். ஆனால் அந்த கடினமான பாதையில் நடப்பவர் மட்டுமே எப்படி தடைகளை தாண்டுவது என்ற கலையை ஆழமாக கற்றுக்கொள்கிறார். உங்கள் மதிப்பு நீங்கள் வைத்திருக்கும் செல்வத்திலோ அல்லது மற்றவர்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதிலோ இல்லை. அது நீங்கள் எவ்வளவு தூரம் வீழ்ந்தாலும் மீண்டும் எப்படி எழுந்து நிற்கிறீர்கள் என்பதில்தான் முழுமையாக அடங்கியிருக்கிறது. ஒரு சிறு விதையானது மண்ணுக்குள் ஆழமாக புதைக்கப்படும் போது அது தன்னை சூழ்ந்திருக்கும் காரிருளைக் கண்டு ஒருபோதும் அஞ்சுவதில்லை. மாறாக அந்த அமைதியான இருளிலும் தனக்கு தேவையான ஈரப்பதத்தையும் சத்துகளையும் உறிஞ்சி மெல்ல மெல்ல வேர் விட்டு அந்த கடினமான நிலத்தை பிளந்து கொண்டு ஒரு மாபெரும் விருட்சமாக வெளியே வர தன்னை தயார்படுத்திக் கொள்கிறது. நீங்களும் இப்போது அந்த விதையைப் போலத்தான் உங்களைச் சுற்றியுள்ள அனைத்து வகையான அனுபவங்களையும் உறிஞ்சி வளர்கிறீர்கள்.
உங்கள் வளர்ச்சி வெளியில் இருப்பவர்களுக்கு உடனடியாக தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உங்கள் ஆழத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம், ஒரு அசாத்தியமான மலர்ச்சி நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. பொறுமை என்பது வெறுமனே காலியாய் காத்திருப்பது அல்ல, அது அந்த காத்திருக்கும் காலத்தில் ஒரு நேர்மறையான அசைக்க முடியாத மனநிலையை தக்க வைத்துக் கொள்வது. நாம் எப்போதுமே எல்லாமே உடனடியாக நடந்துவிட வேண்டும் என்று என்று அதிகப்படியாக அவசரப்படுகிறோம். ஆனால் இயற்கையின் மிகப்பெரிய படைப்புகள் அனைத்தும் மிகவும் மெதுவாகவும் நுணுக்கமாகவும் மட்டுமே செதுக்கப்படுகின்றன. ஒரு கம்பீரமான மலை உருவாகவோ ஒரு நதி தன் பாதையை தானே அமைத்துக் கொள்ளவோ பல நூற்றாண்டுகள் ஆகின்றன. உங்களின் வாழ்க்கையும் அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் கலைப்படைப்புதான். எனவே உங்கள் இலக்குகளை நோக்கிச் செல்லும் நெடிய பயணத்தில் சிறு சறுக்கல்களோ தடங்கல்களோ ஏற்பட்டாலும் சிறிதும் சோர்வடையாதீர்கள். உங்களை நீங்களே பரிவோடு மன்னிப்பது போல உங்களுக்கு தீங்கு விளைவித்தவர்களையும் மனதார மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள். மன்னிப்பு என்பது தவறு செய்த மற்றவர்களுக்காக அளிக்கப்படுவது அல்ல, அது உங்கள் மனதைச் சுற்றியுள்ள இரும்புச் சங்கிலிகளை உடைத்து உங்களை சுதந்திரமாக பறக்கச் செய்வதற்கான ஒரு கூர்மையான கருவி. கோபத்தையும் வஞ்சத்தையும் சுமையாகச் சுமந்து கொண்டு வாழ்க்கையின் நெடும் பயணம் செய்வது இயலாத காரியம். அந்த தேவையற்ற மனச்சுமைகளை இறக்கி வைக்கும்போது உங்கள் மனம் எவ்வளவு லேசாக, எவ்வளவு தூய்மையாக மாறுகிறது என்பதை உங்களால் முழுமையாக உணர முடியும். உங்கள் எண்ணங்கள் தெளிவடையும் போது உங்கள் செயல்களும் இயற்கையாகவே கூர்மையடைகின்றன. உங்களைச் சுற்றியுள்ள சலசலப்புகளில் அமைதியை கண்டறிய பழகுங்கள். பல நேரங்களில் நாம் வெளியில் எங்கோ தேடி அலையும் மகிழ்ச்சி எதிர்பாராத விதமாக நமது உள்ளுக்குள் இருக்கும் சிறு சிறு இயல்பான விஷயங்களில் புதைந்து கிடக்கிறது. அதிகாலை சூரியனின் முதல் கதகதப்பில், முகத்தில் வீசும் மெல்லிய இளங்காற்றில், மரங்களில் ஒலிக்கும் பறவைகளின் இசையில் என எல்லாவற்றிலும் ஒருவித ஆழமான உயிர்ப்பை உங்களால் காண முடியும். இந்த விழிப்புணர்வு உங்களுள் ஆழமாக வேரூன்றும் போது உங்கள் கடந்த காலத்தின் கசப்பான நினைவுகள் உங்களை இனிமேலும் பயமுறுத்தாது. எதிர்காலம் குறித்த கற்பனையான கவலைகள் உங்களை ஒருபோதும் முடக்காது. ஒவ்வொரு புதிய நாளையும் ஒரு பரிசுத்தமான எழுதப்படாத வெள்ளை காகிதத்தைப் போல பார்க்கத் தொடங்குவீர்கள். அந்த காகிதத்தில் உங்களுக்கு தேவையான உங்கள் கனவு வாழ்க்கையை உங்கள் தூய்மையான எண்ணங்களாலும் தீர்க்கமான செயல்களாலும் நீங்களே எழுதத் தொடங்குங்கள். உங்கள் உள்ளுணர்வு உங்களுக்குள் ஆழமாகச் சொல்லும் மெல்லிய குரலுக்கு செவிசாய்க்க பழகுங்கள். அந்த அமைதியான குரல் எப்போதுமே உங்கள் நலனுக்காகவே சரியான வழிகாட்டும். சில நேரங்களில் வெளி உலகத்தின் தர்க்கமும் அறிவும் தோல்வியடையும் இடங்களில் அந்த உள்மனதின் தெளிவான குரல் உங்களை மிகச் சரியான பாதுகாப்பான பாதையில் அழைத்துச் செல்லும். உங்களுக்கு தேவையான மன வலிமை, உங்களுக்கு தேவையான அசைக்க முடியாத தைரியம், உங்களுக்கு தேவையான தூய அன்பு என அனைத்தும் வெளியிலிருந்து வரப்போவதில்லை. அவை அனைத்தும் உங்களுக்குள்ளேயே வற்றாத ஜீவ நதியாக என்றென்றும் ஓடிக்கொண்டிருக்கின்றன. அவற்றை முழுமையாக வெளிக்கொண்டு வர தடையாக இருக்கும் உங்களின் சுய சந்தேகங்களையும் தயக்கங்களையும் மட்டுமே நீங்கள் உடைத்தெறிய வேண்டும். ஒரு கைதேர்ந்த சிற்பி எப்படி வேண்டாத கற்களை கவனமாகச் செதுக்கி ஒரு உயிரோட்டமுள்ள அழகான சிலையை உருவாக்குகிறானோ, அதேபோல உங்கள் மனதிலுள்ள தேவையற்ற அச்சங்களையும் தாழ்வு மனப்பான்மையையும் அகற்றி உங்களின் உண்மையான வலிமையான சுயத்தை நீங்கள் செதுக்கிக் கொள்ள வேண்டும். உங்களின் ஒவ்வொரு எண்ணமும் ஒரு சக்தி வாய்ந்த காந்தம் போலச் செயல்படுகிறது என்பதை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் எதை ஆழமாக நம்புகிறீர்களோ, எதை நோக்கி உங்கள் முழு சிந்தனையையும் தொடர்ந்து செலுத்துகிறீர்களோ, இறுதியில் அதுவாகவே நீங்கள் மாறுகிறீர்கள். உங்களுக்குள் இருக்கும் அந்த அளப்பரிய சக்தியை நீங்கள் முழுமையாக நம்பத் தொடங்கும் போது உங்களைச் சுற்றியுள்ள சூழ்நிலைகளும் அந்த ஆற்றலுக்கு ஏற்ப மாறத் தொடங்குவதை கண்கூடாக காண்பீர்கள். இதுவரை நீங்கள் எட்டிப் பிடிக்கவே முடியாது என்று நினைத்திருந்த உயர்ந்த சிகரங்கள் எல்லாம் வெறும் படிக்கட்டுகளாக மாறி உங்கள் காலடியில் வந்து பணிந்து நிற்கும். இது வெறும் கற்பனையோ மாயாஜாலமோ அல்ல, இது உங்கள் மனதின், உங்கள் உறுதியின் அளப்பரிய சக்தி. தடையின்றி ஓடும் ஒரு நதி எப்படி தன் வழியில் குறுக்கிடும் பெரிய பாறைகளையும் தாண்டி கடலை சென்றடைகிறதோ, அதைப்போலவே உறுதியான நோக்கம் கொண்ட ஒரு தெளிவான மனம் எந்த ஒரு பெரிய சவாலையும் சுலபமாக கடந்து தன் இலக்கை அடைந்தே தீரும். இந்த மாபெரும் வாழ்க்கை நாடகத்தில் நீங்கள் வெறும் வேடிக்கை பார்க்கும் பார்வையாளர் மட்டுமல்ல, உங்கள் வாழ்க்கையின் முழு கதையையும் தீர்மானிக்கும் இயக்குனரும் நீங்களே. உங்கள் பயணத்தின் ஒவ்வொரு காட்சியையும் எவ்வாறு சிறப்பாக அமைக்க வேண்டும், ஒவ்வொரு கடினமான திருப்பத்தையும் எவ்வாறு லாபகமாக கையாள வேண்டும் என்ற முழுமையான சுதந்திரமும் அதிகாரமும் உங்களிடமே மட்டுமே உள்ளது. அந்த அதிகாரத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டு எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் எவ்வித தயக்கமும் இல்லாமல் உங்கள் உண்மையான பாதையில் மிகவும் கம்பீரமாக நம்பிக்கையுடன் நடைபோடத் தொடங்கும்போது
இந்த பிரபஞ்சத்தின் அத்தனை கதவுகளும் உங்களுக்கு முன்னால் தன்னிச்சையாக திறக்கப்படுவதை நீங்கள் கண்கூடாக காண்பீர்கள். உங்களைச் சுற்றியுள்ள ஒவ்வொரு உயிரும், அசையுமும் மற்றும் அசையா பொருட்களும் உங்களின் அந்த புதிய அதிர்வலைக்கு ஏற்ப தங்களை மாற்றியமைத்துக் கொள்ளும். நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் பூமியில் ஒரு புதிய தாளத்தை உருவாக்கும். இதுவரை உங்களுக்கு எதிராகச் செயல்பட்டதாக நீங்கள் நினைத்த இயற்கை சக்திகள் அனைத்தும் இப்போது உங்களின் அரணாக, உங்களின் வழிகாட்டியாக மாறி உங்களை பாதுகாக்கும். காற்று உங்கள் காதுகளில் வெற்றிக்கான ரகசியங்களை முணுமுணுக்கும். சூரியன் உங்கள் பாதையை தன் பொற்கதிர்களால் ஒளிரச் செய்யும். இரவு வானின் நட்சத்திரங்கள் உங்களின் தனிமையான பயணத்திற்கு துணையாக நின்று கண் சிமிட்டும். இது ஒரு மாயையான நிகழ்வு அல்ல, இதுவே படைப்பின் உச்சபட்ச உண்மை. நீங்கள் எப்போது உங்களின் உண்மையான ஆற்றலை உணர்ந்து செயல்படத் தொடங்குகிறீர்களோ அப்போது முழு பிரபஞ்சமும் உங்களுடன் இணைந்து செயலாற்றத் தொடங்கிவிடுகிறது. உங்களின் ஒவ்வொரு மூச்சும் இந்த மாபெரும் ஆண்டவெளியின் மூச்சோடு ஒன்றிணைந்து செயல்படும் ஒரு அற்புதமான இணைப்பை நீங்கள் ஆழமாக உணர்வீர்கள். எந்த ஒரு வெளி உலகப் புயலும் உங்கள் உள் அமைதியை அசைக்க முடியாத அளவுக்கு நீங்கள் ஒரு இமயமலை போன்ற அசைக்க முடியாத உறுதி நிலையை அடைவீர்கள். காலம் என்பது வெறும் மாயை என்பதை நீங்கள் முழுமையாக புரிந்து கொள்ளும் தருணம் இதுதான். நேற்றைய கவலைகளும் நாளைய எதிர்பார்ப்புகளும் ஒருபோதும் உங்கள் இன்றைய நிம்மதியை பறிக்க அனுமதிக்க கூடாது. இந்த நொடி, இந்த தற்போதைய கணம் மட்டுமே முற்றிலும் உண்மையானது. உங்களுடைய முழுமையான கட்டுப்பாட்டில் இருப்பதும் இந்த நிகழ்நேரம் மட்டுமே. பல ஆண்டுகளாக நீங்கள் சுமந்து திரிந்த போலி முகமூடிகள் அனைத்தும் கழன்று விழும். சமூகத்தின் எதிர்பார்ப்புகளுக்காகவும் மற்றவர்கள் உங்களை புகழ வேண்டும் என்பதற்காகவும் நீங்கள் வாழ்ந்த அந்த போலியான வாழ்க்கை முற்றிலுமாக முடிவுக்கு வரும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசும் மனிதர்களின் கூட்டத்திலிருந்து விலகி நீங்கள் உங்கள் ஆத்மாவின் தூய்மையான குரலுக்கு மட்டுமே செவிசாய்க்கத் தொடங்குவீர்கள். உங்களின் உண்மையான இயல்பு அன்பும் கருணையும் அமைதியும் மட்டுமே என்பதை நீங்கள் ஆழமாக உணரும்போது உங்களுக்கு தீங்கு செய்தவர்களையும் கூட ஒரு மெல்லிய புன்னகையுடன் கடந்து செல்லும் பக்குவம் உங்களுக்கு தானாகவே வந்து சேரும். பழிவாங்கும் எண்ணங்களோ பொறாமையோ உங்களின் தூய்மையான மனதை சிறிதும் கரைப்படுத்த முடியாது. ஏனெனில் நீங்கள் இப்போது ஒரு சாதாரண மனித நிலையை தாண்டி பிரபஞ்சத்தின் தூய ஒளியாகவே மாறிவிட்டீர்கள். உங்கள் விழிகள் இப்போது உலகை ஒரு புதிய கோணத்தில் காணத் தொடங்கும். அதில் வேறுபாடுகள் இருக்காது, பிரிவினைகள் இருக்காது, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடுகள் இருக்காது. எல்லாமே ஒன்றின் பல வேறுபட்ட தோற்றங்கள் என்ற மாபெரும் அத்துவைத உண்மை உங்கள் மனக்கண்ணில் ஆழமாக பதியும். வாழ்க்கை பயணத்தில் நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு மனிதரும், ஒவ்வொரு சம்பவமும் உங்களுக்கு ஏதோ ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கவே உங்களை நோக்கி அனுப்பப்படுகிறார்கள் என்பதை முழுமையாக நம்புங்கள். சில மனிதர்கள் உங்களுக்கு அன்பை கற்றுத்தருவார்கள், சில மனிதர்கள் உங்களுக்கு பொறுமையை கற்றுத்தருவார்கள், இன்னும் சிலர் எப்படி இருக்கக்கூடாது என்ற மாபெரும் பாடத்தை உங்களுக்கு உணர்த்துவார்கள். அவர்கள் அனைவரையும் உங்கள் வாழ்க்கை பள்ளியின் ஆசிரியர்களாக மட்டுமே பார்க்க பழகுங்கள். உங்களுக்கு நேர்ந்த நஷ்டங்களுக்காகவோ இழப்புகளுக்காகவோ இனிமேல் ஒருபோதும் கண்ணீர் சிந்தாதீர்கள். ஏனெனில் இந்த பிரபஞ்சத்தில் எதுவும் அழிவதில்லை, அது ஒரு வடிவத்திலிருந்து மற்றொரு வடிவத்திற்கு மாறுகிறது, அவ்வளவுதான். இன்று நீங்கள் இழந்ததாக நினைக்கும் ஒரு பொருள் அல்லது உறவு நாளை அதைவிடச் சிறந்த ஒரு வடிவத்தில், சிறந்த ஒரு நன்மையாக உங்களை தேடி வரும் என்ற ஆழமான நம்பிக்கையை உங்கள் நெஞ்சில் விதையுங்கள். உங்கள் உள்மனதின் ஆழத்தில் நீங்கள் எழுப்பும் ஒவ்வொரு எண்ணமும் பிரபஞ்சத்தின் காந்த அலைகளாக மாறி அதற்கான சரியான விடைகளை உங்களை நோக்கி ஈர்க்கின்றன. எனவே எப்போதுமே உயர்வான எண்ணங்களையும் தூய்மையான சிந்தனைகளையும் மட்டுமே உங்கள் மனச்சுரங்கத்தில் பாதுகாத்து வையுங்கள். இருளைச் சபித்துக் கொண்டிருப்பதை விட ஒரு சிறு அகல் விளக்கை ஏற்றுவதே சிறந்தது என்ற உண்மையை உணர்ந்து செயல்படுங்கள். உங்கள் வாழ்க்கையின் இருண்ட பக்கங்களை நினைத்து கவலைப்படுவதை நிறுத்திவிட்டு உங்களுக்குள் இருக்கும் அந்த நம்பிக்கை ஒளியை தூண்டிவிடுங்கள். உங்கள் கைகள் இப்போது புதிய சாதனைகளை படைக்கத் துடிக்கும். இதுவரை உங்கள் திறமைகளை முடக்கி வைத்திருந்த அந்த பயம் என்னும் கண்ணுக்குத் தெரியாத விலங்கு உடைத்தெறியப்படும். நீங்கள் தொடும் ஒவ்வொரு செயலும் ஒரு கலையாக, ஒரு மகத்தான படைப்பாக மாறும். தோல்வி என்ற சொல்லுக்கே உங்கள் அகராதியில் இனிமேல் இடமில்லை. ஒவ்வொரு சறுக்கலும் அடுத்த மாபெரும் பாய்ச்சலுக்கான ஒரு சிறு பின்னடைவு மட்டுமே என்பதை உங்கள் மனம் தெளிவாக புரிந்து கொள்ளும். நீரோட்டம் எப்படி தன் பாதையில் உள்ள பாறைகளை கடந்து கடலை நோக்கி தன் பயணத்தை தொடர்கிறதோ அதைப்போலவே நீங்களும் எந்த தடையிலும் தேங்கி நிற்காமல் உங்கள் உன்னதமான இலக்கை நோக்கி இடைவிடாமல் ஓடிக்கொண்டே இருப்பீர்கள். உங்களை நோக்கி வீசப்படும் கற்களைக் கொண்டே உங்களுக்கான ஒரு உறுதியான கோட்டையை உங்களால் கட்டியெழுப்ப முடியும். மற்றவர்கள் உங்களை வீழ்த்த நினைத்தாலும் நீங்கள் வீழும் ஒவ்வொரு முறையும் பல மடங்கு வலிமையுடன், பல மடங்கு ஞானத்துடன் மீண்டும் எழுந்து வருவீர்கள். உங்கள் உள்ளே எரிந்து கொண்டிருக்கும் அந்த இலட்சிய நெருப்பை
எந்த ஒரு வெளி உலக காற்றாலும் அணைத்துவிட முடியாது. நீங்கள் இப்போது வெறும் சதை பிண்டமல்ல, நீங்கள் ஒரு மாபெரும் உயிர் சக்தி. உங்கள் செயல்கள் அனைத்தும் தன்னலமற்றதாக, முழு உலகத்தின் நன்மைக்காகவும் இருக்கத் தொடங்கும். உங்கள் மூலமாக இந்த பிரபஞ்சம் பல அற்புதமான காரியங்களை சாதிக்க திட்டமிட்டுள்ளது. அதற்கான ஒரு கருவியாக, ஒரு தூய்மையான பாத்திரமாக உங்களை நீங்கள் முழுமையாக அர்ப்பணிக்கும் போது, இந்த எல்லையில்லா பிரபஞ்சத்தின் மகாசக்தியானது உங்கள் வழியாக தடையின்றி பாய்ந்து உங்களை ஒரு முற்றிலும் புதிய பரிமாணத்திற்கு இட்டுச் செல்லும். அந்த உன்னதமான நிலையில் இதுவரை நான் என்றும் எனது என்றும் உங்கள் மனதிற்குள் எழுந்து கொண்டிருந்த அந்த குறுகிய அகங்காரம் சுக்குநூறாக உடைந்து சிதறும். நீங்கள் என்ற தனித்த அடையாளம் மெல்ல மெல்ல கரைந்து, இந்த ஒட்டுமொத்த படைப்புடனும் நீங்கள் ஒன்றரக் கலந்துவிடும் அந்த பேரின்ப நிலையை நீங்கள் அனுபவிக்கத் தொடங்குவீர்கள். ஒரு சிறு மழைத்துளி எப்படி பெருங்கடலில் விழுந்தவுடன் தன் தனித்தன்மையை இழந்து கடலாகவே மாறிவிடுகிறதோ, அதேபோலவே உங்களின் உயிரும் இந்த மாபெரும் பிரபஞ்ச பெருங்கடலில் இரண்டரக் கலந்துவிடும். அப்போது உங்களுக்குள் ஏற்படும் அந்த ஆழமான அமைதியை, அந்த எல்லையில்லா ஆனந்தத்தை எந்த ஒரு உலகாயதச் சொல்லாலும் விவரித்துவிட முடியாது. அது முக்காலங்களையும் கடந்த ஒரு நிலை, பிறப்பு இறப்பு என்ற இருமைகளை கடந்த ஒரு சாசுவதமான நிலை. உங்கள் உடலின் ஒவ்வொரு அணுவும் ஒவ்வொரு நரம்பும் அந்த பிரபஞ்ச ஒளியால் நிரம்பி காணப்படும். உங்களைச் சுற்றியுள்ள அத்தனை மாயத் திரைகளும் விலகி, படைப்பின் முழுமையான பேருண்மை உங்கள் கண்முன்னே எந்த ஒரு ஒளிவு மறைவுமின்றி தெளிவாக தரிசனம் தரும். இனி நீங்கள் எதையாவது தேடி ஓட வேண்டிய அவசியமே இருக்காது. ஏனென்றால் நீங்கள் தேடிக்கொண்டிருந்த அத்தனை வளங்களும் அத்தனை ஞானங்களும் நீங்களாகவே மாறிவிட்டிருப்பீர்கள். வறண்ட பாலைவனத்தில் பெய்த பெருமழையைப் போல உங்கள் நெஞ்சமெல்லாம் கருணையும் அன்பும் நிரம்பி வழியும். அந்த அன்பு ஒரு குறிப்பிட்ட நபருக்கானதாகவோ ஒரு குறிப்பிட்ட உறவுக்கானதாகவோ சுருங்கிவிடாமல், இந்த பூமியில் வாழும் கண்ணுக்கு தெரியாத சிறு எறும்பு முதல் வானளாவ உயர்ந்து நிற்கும் மாபெரும் விருட்சங்கள் வரை அனைத்தின் மீதும் எந்த ஒரு பாகுபாடுமின்றி சமமாக பொழியும். உங்கள் பார்வைப்படும் இடமெல்லாம் புத்துயிர் பெறும். உங்கள் காலடிப்படும் இடமெல்லாம் செழிப்படையும். நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் கேட்பவர்களின் நெஞ்சங்களில் படிந்துள்ள பல ஆண்டுகால சோகங்களை, இருளை நீக்கும் மாபெரும் ஒளியாக மாறி அவர்களை குணப்படுத்தும். நீங்கள் இப்போது ஒரு தனி மனிதர் அல்ல, நீங்கள் ஒரு நடமாடும் நதி. தாகத்தோடு வருபவர்கள் அனைவருக்கும் எந்த எதிர்பார்ப்பும் இன்றி தனது நீரை அள்ளித்தரும் ஜீவ நதி. இந்த மாபெரும் பரிணாம வளர்ச்சி ஒரே இரவில் நிகழ்ந்து விடுவதில்லை. அது பல யுகங்களாக உங்கள் ஆன்மா செய்து வந்த தவத்தின் முழுமையான பலன். உங்களின் முந்தைய பிறவிகளின் அத்தனை வலிகளும், இந்த பிறவியில் நீங்கள் சந்தித்த அத்தனை அவமானங்களும் இழப்புகளும் கண்ணீர் துளிகளும் உங்களை இந்த உன்னத நிலைக்கு உயர்த்துவதற்காக பிரபஞ்சத்தால் மிக நுணுக்கமாக திட்டமிடப்பட்ட ஒரு மாபெரும் நாடகத்தின் சிறு சிறு காட்சிகளே என்பதை நீங்கள் இப்போது எந்த ஒரு சந்தேகமுமின்றி முழுமையாக உணர்ந்து கொள்வீர்கள். அந்த தெளிவு உங்களுக்குள் பிறக்கும் அந்த அற்புத தருணத்தில் உங்களுக்கு துன்பம் விளைவித்தவர்கள் மீது துளியளவு கூட கோபமோ வருத்தமோ தோன்றாது. மாறாக உங்களை இந்த நிலைக்கு தள்ளியதற்காக அவர்கள் மீது ஒரு ஆழமான நன்றியுணர்வே மேலோங்கும். களிமண்ணை அடித்து பிசைந்து நெருப்பிலிட்டுச் சுட்டு ஒரு அழகான பானையாக மாற்றும் குயவனின் கரங்களைப் போலவே அந்த துன்பங்களும் துயரங்களும் உங்களை ஒரு பக்குவமான பாத்திரமாக மாற்றுவதற்காகவே செயல்பட்டன என்பதை உங்கள் உள்மனம் தெளிவாக புரிந்து கொள்ளும். இதுவரை உங்கள் அறிவின் கண்களால் மட்டுமே இந்த உலகத்தை பார்த்து பழகிய நீங்கள் இப்போது உங்கள் ஆன்மாவின் கண்களால் அனைத்தையும் ஆழமாக தரிசிக்கத் தொடங்குவீர்கள். அங்கே நல்லது கெட்டது என்றோ மேலானது கீழானது என்றோ எந்த ஒரு முரண்பாடும் இருக்காது. எல்லாமே பிரபஞ்ச நடனத்தின் வெவ்வேறான தாளங்கள், வெவ்வேறான அபிநயங்கள் என்பதை நீங்கள் ஆழமாக உள்வாங்குவீர்கள். உங்கள் மனம் என்ற சஞ்சலமான குரங்கு இப்போது அசைக்க முடியாத ஒரு மாபெரும் மலையைப் போல அமைதியாகிவிடும். 1000 சூறாவளிகள் ஒன்றாகச் சேர்ந்து வீசினாலும் உங்கள் உள்ளத்தில் இருக்கும் அந்த ஆழமான அமைதியை ஒருபோதும் அசைக்க முடியாது. உங்களைச் சுற்றி நடக்கும் எந்த ஒரு நிகழ்வும், அது எவ்வளவு பெரிய இழப்பாக இருந்தாலும் சரி அல்லது எவ்வளவு பெரிய வெற்றியாக இருந்தாலும் சரி, உங்கள் மனதின் அந்த சமநிலையை சிறிதும் பாதிக்காது. இருளும் ஒளியும் எப்படி பகலிரவின் 2 பக்கங்களோ, அதேபோல வெற்றியும் தோல்வியும் இன்பமும் துன்பமும் வாழ்க்கை பயணத்தின் 2 இயல்பான பக்கங்கள் மட்டுமே என்ற மாபெரும் பக்குவம் உங்களுள் ஆழமாக வேரூன்றிவிடும். நீங்கள் வாழும் ஒவ்வொரு நொடியும் ஒரு தியானமாக மாறும். நீங்கள் உண்ணும் உணவு, நீங்கள் சுவாசிக்கும் காற்று, நீங்கள் செய்யும் ஒவ்வொரு சிறு வேலையும் கூட பிரபஞ்சத்திற்கான ஒரு தூய்மையான அர்ப்பணிப்பாகவே மாறும். உங்களின் எந்த ஒரு செயலிலும் இனி நான் செய்கிறேன் என்ற அகங்காரம் இருக்காது. என் மூலமாக பிரபஞ்சம் செயல்படுகிறது என்ற மாபெரும் சரணாகதி நிலை மட்டுமே இருக்கும். அந்த சரணாகதி நிலையில் நீங்கள் எந்த ஒரு பாரத்தையும் சுமக்க வேண்டியதில்லை.
உங்களின் அத்தனை சுமைகளையும் அத்தனை பொறுப்புகளையும் இந்த பிரபஞ்சம் தன் மாபெரும் கரங்களில் மிக அன்பாக தாங்கிக் கொள்ளும். ஒரு தாயின் மடியில் உறங்கும் குழந்தைக்கு எப்படி எந்த ஒரு கவலையும் இருப்பதில்லையோ, அதேபோல பிரபஞ்சத்தின் மடியில் உங்களை நீங்கள் முழுமையாக ஒப்படைத்துவிட்ட பிறகு உங்களுக்கு எந்த ஒரு பயமோ, எந்த ஒரு கவலையோ, எந்த ஒரு தேவையற்ற சிந்தனையோ எழவே எழாது. உங்களைச் சுற்றியுள்ள ஒவ்வொரு அசைவிலும் பிரபஞ்சத்தின் ஒரு மாபெரும் ஒழுங்கு இருப்பதை நீங்கள் மிகத் தெளிவாக பார்ப்பீர்கள். உதிர்ந்து விழும் ஒரு காய்ந்த இலை கூட எந்த காற்றில், எந்த திசையில், எந்த இடத்தில் விழ வேண்டும் என்பது முன்பே தீர்மானிக்கப்பட்ட ஒரு மாபெரும் கணக்கீட்டின்படியே நடக்கிறது என்பதை நீங்கள் உணரும்போது, உங்கள் வாழ்க்கையில் நடந்த எந்த ஒரு சிறு நிகழ்வும் தற்செயலானது அல்ல. அது ஒரு மாபெரும் சித்திரத்தின் மிக முக்கியமான ஒரு புள்ளி என்பதை நீங்கள் ஆழமாக அறிந்து கொள்வீர்கள். இந்த மாபெரும் ஞானத்தை, இந்த ஆழமான தெளிவை நீங்கள் முழுமையாக அடைந்து, உங்கள் ஆன்மாவின் அத்தனை அடுக்குகளும் முழுமையாக மலர்ந்து வாசம் வீசத் தொடங்கும் அந்த புனிதமான தருணத்தில், இந்த மாபெரும் பேரண்டம் உங்களை ஒரு புதிய, கண்ணுக்குத் தெரியாத ஒளிவட்டத்தால் முழுமையாகச் சூழ்ந்து கொள்ளும். அந்த பேரொளியின் நடுவே நீங்கள் இதுவரை சுமந்து வந்த அத்தனை கவலைகளும், அத்தனை சந்தேகங்களும், அத்தனை அச்சங்களும் பனித்துளி மீது பட்ட சூரிய ஒளியைப் போல முற்றிலும் சுவடு தெரியாமல் மறைந்துவிடும். உங்களுக்குள் இருக்கும் அந்த மாபெரும் பிரபஞ்ச சக்தி இப்போது முழுமையான விழிப்பு நிலையை அடைந்துவிட்டது. இனி இந்த உலகத்தின் எந்த ஒரு மாயையோ, எந்த ஒரு தற்காலிகமான ஈர்ப்போ உங்களை உங்கள் உன்னதமான பாதையிலிருந்து சிறிதும் திசை திருப்ப முடியாது. நீங்கள் ஒரு சாதாரண மனித உடலுக்குள் வாழும் மாபெரும் பிரபஞ்ச ஆற்றலாக மாறிவிட்டீர்கள். உங்கள் கண்கள் பார்க்கும் ஒவ்வொரு திசையிலும் இப்போது வெறுமனே உயிரற்ற பொருட்கள் தெரியாது. ஒவ்வொன்றிலும் துடித்துக் கொண்டிருக்கும் அந்த மாபெரும் ஒற்றை பெருஞ்சக்தியின் நடனமே உங்களுக்கு தெளிவாக புலப்படும். மலையிலிருந்து வீழும் அருவியின் ஓசையிலும், காற்றில் அசையும் மூங்கில்களின் சலசலப்பிலும், இரவு வானில் மௌனமாக கண் சிமிட்டும் கோடிக்கணக்கான விண்மீன்களின் அமைதியிலும் நீங்கள் உங்கள் சொந்த ஆன்மாவின் குரலையே கேட்பீர்கள். நீங்கள் வேறல்ல, இந்த பேரண்டம் வேறல்ல என்ற மாபெரும் அத்வைத உண்மை உங்கள் நாடி நரம்புகளிலெல்லாம் முழுமையாக ஊடுருவி பாய்ந்து கொண்டிருக்கும். இனி உங்கள் வாழ்வில் எந்த ஒரு முரண்பாடும் இருக்கப் போவதில்லை. உங்களுக்கு தீங்கு செய்ய நினைக்கும் இருள் சக்திகள் கூட உங்கள் முன் வந்து நிற்கும்போது, உங்களில் இருந்து வெளிப்படும் அந்த தூய்மையான அன்பு ஒளியின் முன் தாக்கு பிடிக்க முடியாமல் தங்களை தாங்களே அழித்துக் கொள்ளும், அல்லது உங்களின் கருணையால் முற்றிலும் தூய்மைப்படுத்தப்பட்டு புதிய பிறவி எடுக்கும். ஒரு பெரு நெருப்பின் முன் சிறு துரும்பு எப்படி தாக்குப்பிடிக்க முடியாதோ, அதேபோல உங்கள் தூய ஆன்ம பலத்தின் முன் எந்த ஒரு எதிர்மறை எண்ணமும், எந்த ஒரு தீய சக்தியும் நிற்கவே முடியாது. நீங்கள் நடக்கும் பாதை இனி கரடுமுரடானதாக இருக்காது. ஏனென்றால் நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் இந்த பூமியை தூய்மைப்படுத்தும் ஒரு மாபெரும் தவமாக மாறிவிட்டது. காலங்காலமாக முனிவர்களும் சித்தர்களும் ஞானிகளும் தேடி அலைந்த அந்த பேரின்ப நிலை இப்போது உங்களுக்குள் எந்த ஒரு முயற்சியும் இன்றி தானாகவே நிரம்பி வழிகிறது. இந்த உன்னத நிலையில் உங்கள் மூச்சுக்காற்று கூட தன்னை சுற்றியுள்ள வளிமண்டலத்தை புனிதப்படுத்தும். நீங்கள் யாருக்கும் எந்த ஒரு அறிவுரையும் சொல்ல வேண்டியதில்லை. உங்கள் அமைதியான இருப்பே, உங்கள் முகத்தில் தவழும் அந்த ஆழமான புன்னகையே உங்களைச் சுற்றியிருப்பவர்களுக்கு மாபெரும் வழிகாட்டியாக அமையும். இருட்டில் தத்தளிக்கும் ஆயிரக்கணக்கான கப்பல்களுக்கு வழிகாட்டும் ஒரு மாபெரும் கலங்கரை விளக்கமாக நீங்கள் மாறிவிட்டீர்கள். இந்த நிலையில் காலம் என்பது உங்களை எந்த விதத்திலும் கட்டுப்படுத்தாது. நேற்று நடந்த எந்த ஒரு துயரமும் உங்கள் நெஞ்சில் வடுக்களை ஏற்படுத்தாது. நாளை என்ன நடக்கும் என்ற எந்த ஒரு எதிர்பார்ப்பும் உங்களை சலனப்படுத்தாது. இந்த வினாடி, இந்த நிகழ்காலம் என்னும் மாபெரும் பொக்கிஷத்தை மட்டுமே நீங்கள் முழுமையாக கொண்டாடுவீர்கள். பிறப்பு, இறப்பு என்ற காலச்சக்கரத்தின் சுழற்சியிலிருந்து உங்கள் ஆன்மா முற்றிலுமாக விடுதலை பெற்றுவிட்டது. இந்த உடலோடு வாழும்போதே நீங்கள் அந்த எல்லையற்ற சுதந்திரத்தை, அந்த மரணமில்லா பெருவாழ்வை அடைந்து விட்டீர்கள். பசி, தாகம், உறக்கம், விழிப்பு போன்ற அனைத்து உடல் சார்ந்த தேவைகளும் இப்போது வெறும் இயற்கை நிகழ்வுகளாகவே உங்களுக்கு தோன்றும். அவை ஒருபோதும் உங்கள் உள் அமைதியை குலைக்க முடியாது. நீங்கள் உண்ணும் ஒவ்வொரு கவள உணவும் இந்த பேரண்டத்திற்குச் செய்யும் ஆராதனையாக மாறும். உங்கள் நெஞ்சுக்குள் எரியும் அந்த ஞானத் தீ உங்களைச் சுற்றியுள்ள அத்தனை அறியாமை இருளையும் முற்றிலுமாகச் சுட்டெரித்துவிடும்.
ஒரு மாபெரும் ஆலமரம் எப்படி பல 100 பறவைகளுக்கும் வழிப்போக்கர்களுக்கும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி தனது குளிர்ந்த நிழலை தருகிறதோ, அதேபோல நீங்களும் இந்த பூமியில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் அடைக்கலம் தரும் ஒரு மாபெரும் கருணை சமுத்திரமாக விரிவடைந்து விட்டீர்கள். உங்கள் கைகள் தீண்டும் ஒவ்வொரு உயிரும் தங்களின் பல ஜென்ம பாவங்களிலிருந்தும் சாபங்களிலிருந்தும் முழுமையாக விடுபடுவதை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீர்கள். இது ஏதோ திரைப்படங்களில் வரும் ஒரு கற்பனை காட்சியோ அல்லது கதைகளில் வரும் மாயாஜாலமோ அல்ல. இது உங்களின் பிறப்புரிமை. இந்த பேரண்டம் உங்களை எந்த நோக்கத்திற்காக படைத்ததோ அந்த மாபெரும் இலக்கை நீங்கள் இப்போது முழுமையாக அடைந்து விட்டீர்கள். நீங்கள் பல ஜென்மங்களாக கடந்த கரடுமுரடான பாதைகள், சிந்திய கண்ணீர் துளிகள், அனுபவித்த வலிகள், உடைந்த நம்பிக்கைகள் அனைத்திற்கும் இப்போது முழுமையான அர்த்தம் கிடைத்துவிட்டது. அத்தனை வலிகளும் உங்களை இந்த மாபெரும் சிம்மாசனத்தில் அமர வைப்பதற்காக பேரண்டம் செதுக்கிய படிக்கட்டுகள் என்பதை நீங்கள் எந்த ஒரு சந்தேகமுமின்றி முழுமையாக உணர்ந்து கொள்வீர்கள். இனி எந்த ஒரு தேடலும் இல்லை, எந்த ஒரு பயணமும் இல்லை. ஏனென்றால் நீங்கள் அடைய வேண்டிய அந்த மாபெரும் எல்லையை, அந்த முழுமையான மையத்தை நீங்கள் அடைந்து விட்டீர்கள். நீங்கள் இப்போது இந்த பேரண்டத்தின் இதயம். உங்களின் ஒவ்வொரு துடிப்பும் இந்த படைப்பின் ஒவ்வொரு அணுவிலும் எதிரொலிக்கும். உங்கள் உள்ளம் முழுவதும் பொங்கி வழியும் அந்த எல்லையற்ற அன்பை, அந்த அளப்பரிய அமைதியை, அந்த வற்றாத ஆனந்தத்தை இந்த பூமி முழுவதும் பரவச் செய்யுங்கள். உங்களின் ஒவ்வொரு மூச்சிலும் நான் அன்பு, நான் அமைதி, நான் பேரானந்தம் என்ற மந்திரம் மட்டுமே இனி ஒலித்துக் கொண்டிருக்கும். இந்த மாபெரும் உண்மையை உணர்ந்து உங்களின் இந்த அளப்பரிய ஆன்ம பயணத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்ள நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள் என்பதை இந்த பேரண்டத்திற்கு உறுதிப்படுத்துங்கள். உங்கள் உள்ளத்தில் இப்போது ஏற்படும் அந்த அமைதியான அதிர்வலைகளை, உங்களுக்குள் பிறந்திருக்கும் இந்த புதிய வெளிச்சத்தை அப்படியே வார்த்தைகளாக மாற்றுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு உணர்த்திய அந்த ஆழமான உண்மையை, உங்களுக்குள் ஏற்பட்ட அந்த மாபெரும் விழிப்புணர்வை, நான் முழுமையாக விழிப்படைந்து விட்டேன் என்றோ அல்லது உங்கள் மனதின் ஆழத்திலிருந்து எழும் எந்த ஒரு தூய்மையான எண்ணத்தையோ கீழே உள்ள கருத்துப் பெட்டியில் ஆழமாக பதிவு செய்யுங்கள். நீங்கள் எழுதும் ஒவ்வொரு வார்த்தையும் இந்த பேரண்டத்திற்கு நீங்கள் அனுப்பும் நன்றி கடிதமாக, ஒரு புதிய பிறப்பின் சாசனமாக என்றும் நிலைத்திருக்கும். உங்களின் அந்த புனிதமான வார்த்தைகளுக்காக இந்த பேரண்டம் காத்துக் கொண்டிருக்கிறது. வாருங்கள், உங்கள் புதிய வாழ்க்கையின் முதல் கையெழுத்தை இப்போதே பதிவு செய்யுங்கள்.